அதுல முக்கியமானது மட்டும் சொல்வார்கள் சஹாபாக்கள் நட்சத்திரத்தை கொண்டவர்கள் அவர் யார் பின்பற்றினாலும் அவர் வெற்றி பெறுவார் என்று சொன்னார். இதற்காக இந்த அதிசயை நாம் முற்படுத்த காரணம் மாவியாரில் இருந்து அவர்களை சிலர்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சஹாபி, அதனால இந்த அதிசயை நான் சொன்னேன். அவருடைய ஆட்சியை பற்றி அவர்களோட ஆட்சியை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த உமையாக்கள் இதற்காக உமையா ஆட்சி என்று தேவனுடைய காரணம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்துல் முனாப் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று அப்துல் ஹாஷிம், இன்னொரு அப்துல் ஷமீம். இந்த ஹாஷிம் அவர்கள் கூட்டத்தில் வந்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அப்துல் ஷமீம் கூட்டத்தில் வந்தவர்கள் உமையாக்கள். அதனால்தான் உமையா என்று பெயர் வருகிறது. அத உலகத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ஷம்ஸுடைய மகன் பேர் உமையா. அதுல இருந்து அப்துல் ஷம்ஸுடைய மகன் பேர் உமையா, அவருக்கு அபூ சுஃபியான். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி செய்தார்கள். இதுவரை சரியாக போனது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். 2 கூட்டமாக பிரிந்தது. ஒன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டம், இன்னொன்று முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், முதலில் இந்த எல்லோரும் பலி செய்ய வேண்டும் என்று. இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. அதற்கு பின்னால் இதற்கு மத்தியில் தான் யமன் யுத்தம், சிஃபின் போர் என்ற போர்கள் நடந்தது. இந்த கிளர்ச்சியிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியிலே ஒரு சில மாதங்கள் இருக்கிறார்கள். இவரை எதிர்த்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தார்கள். திரும்பி இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி உண்டாகக்கூடாது என்பதற்காக சில நிபந்தனைகளோடு முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அரசாங்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த நிபந்தனை ஹசன் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உங்களுக்கு அப்புறம் நான் இல்லை என்னோட சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வரணும்னு ஆட்சி சொல்றாங்க. இதுவரைக்கும் குடியரசு ஆட்சியாக இருந்தது, இப்போது முடியரசு ஆட்சியாக மாறுவது. இந்த முஆவியா ரலியல்லாஹு என்றால் அவருடைய பிறப்பதற்கு முன்னாலே அரச குணம் அரசர் என்று சொல்லப்பட்டார்கள். அவர்கள் பிறக்கும் ஒரு இறந்த பிறப்பும் அரசராகவே இருந்தார்கள். ஒரு ஆளுநரை கொள்வதாக இருந்தார்கள். இவர்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு 8ஆம் ஆண்டு வெற்றிப்பட்ட போது அபூ சுஃபியான் அவர்களோட முஆவியா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் தான் இருந்தாலும் அவர்கள் எல்லா திறமையும் சிறந்திருந்தார்கள். முக்கியமாக அந்த அரபுலகத்தில் அந்த அப்பொழுது யாரும் படிக்கிறார்கள். மொத்தம் வலிமையை மட்டும்தான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வெளிநாட்டிலிருந்து வரவர்கள் எல்லாம் அந்த கடிதத்தை படிப்பதற்காக அவர்களே பக்கத்தில் வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதேபோல மாணவர்கள் எல்லாரும் சிறப்பு. மாணவர்கள் கிட்டத்தட்ட 20 வருடம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் ஆட்சியிலே பல சிறப்புகள் நடந்தது. அதுதான் ஒன்று, மாணவர்கள் அவர்கள் தான் இந்த தபால் துறையை உண்டாக்கினார்கள். சுங்க வரித்துறையை மாணவர்கள் உண்டாக்கினார்கள். ராணுவத்துறையை மாணவர்கள் உண்டாக்கினார்கள். காவல்துறையை மாணவர்கள் உண்டாக்கினார்கள். நீதித்துறையை உண்டாக்கினார்கள். இப்பொழுது பல சிறப்புகளை மாணவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் காலத்தில் 1,17,00,000 கிலோமீட்டர் வெற்றி கொள்ளப்பட்டது. 3,20,00,000 சதுர கிலோமீட்டர் வெற்றி கொள்ளப்பட்டது. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் யமன், எல்லா நாடும் வெற்றி கொள்ளப்பட்டது. இதற்கு முக்கியமாக இருந்தவர் அவர்கள் அட்லாண்டிக் சமுத்திரம் வரை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். இப்படி அவர் ஆட்சி இருந்தது. அதற்கு பின்னர் யார் வருவது என்று இருந்தது. அதற்கு பிறகு
மாநிலங்களாவது சில 6 நபர்களை ஆட்சி கொண்டு நினைத்தார்கள். ஆனால் இந்த உமையாற்ற ஆட்சி பெரிதாக வரவில்லை. அந்த ஹுசைன் அவர்கள் கொண்டு வர முடியாத காரணத்தினால் அந்த அமிர்தமாவது அவர்களும் அவங்க ஆலோசனை கொடுக்கிறார்கள். உங்களுக்கு பிறகு நீங்க எதிர்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் இதை எல்லா ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினார்கள் மாநிலங்களும். அந்த எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது. எல்லா ஆளுநர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு 4 நபர்களை தவிர, யாரு? அப்துல்லாஹி முஹம்மது, அப்துல்லாஹி முஹம்மது, அலி இப்னு ஹுசைன், அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் 4 நபர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாநிலத்தில் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 நபர்கள் சொல்ல முடியாது என்று மக்கள் என்ன சொல்லியாலும் அந்த சொன்னார்கள். அதற்கு பிறகு மாநில ஒப்பாத்தாகிறார்கள். அதற்கு பிறகு எஜீத் அவர்கள் ஆட்சி வருகிறது. இந்த எஜீத் அவர்கள் ஆட்சியில் தான் மறக்க முடியாத சம்பவம். ஒன்று கருவாலம், இன்னொன்று மதினாவின் யுத்தம், இன்னொன்று மக்காவின் போய் எரிக்கப்படுவது, இப்படி நடந்தது. அதற்கு பிறகு அவர்கள் மகன் மாநிலத்தில் அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த 2ஆம் ஆண்டியாவது அந்த ஆட்சியை வேளாண் என்று சொல்லியிருக்கார்கள். அதற்கு பிறகு அதனால் அதனை உமையா கூட்டத்தில் அந்த ஆட்சியை வருகிறார்கள். ஒருவரும் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு அப்துல் மலிக் மர்வான் அவர்கள் ஆட்சியை வருகிறார்கள். இவர்கள் 5 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். இதற்கு பிறகு அப்துல் மலிக் அவர்கள் தகப்பன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உழைக்கப்படும் அவங்களோட சகோதரர் அவங்க மனைவியும் அப்துல் அஜீஸ் கொடுக்கணும். ஆனா அவங்க ஒப்பாத்தாங்க உடனே அவர் மகன் மஜீத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மஜீத் அவர்கள் செய்த சாதனைகள் ஏராளம். அவரது ஆட்சி காலத்தில் தான் இந்தியா வரைக்கும் இஸ்லாம் பரவியது, ஆட்சி பரவியது. முகமது காசிம் அவர்கள் கொண்டு இந்தியா வரைக்கும் சென்றார்கள். ஸ்பெயின் அவரை வைத்து எதிரி பாரி அவர்கள் ஸ்பெயின் வரைக்கும் சென்றார்கள். ஐரோப்பா அது உத்துபா என்று பல இடங்களில் இஸ்லாம் மிக பெருசாக பரவியது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் காலத்தில் தான் மருத்துவமனை கட்டப்பட்டது. மருத்துவமனை கட்டப்பட்டு தனித்தனை பெற்று அவங்க காலத்துல கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு குற்றவாளி அவர்களுக்கான தனி பிரிவு கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி பல சிறப்புகளை செஞ்சார்கள். அதற்கு பிறகு அப்துல் அவங்க வராங்க, அவங்க 2 வருஷம் ஆட்சி செய்யாங்க. அதற்கு பிறகு மேலே அப்துல் அவங்களுடைய மகனாக கொண்டு வராங்க, உமரின் அப்துல் அஜீஸ். இவர்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட முடியாது. அபூசாஹிப் என்று அவர்கள் சொல்வாரு, உண்மையான முஸ்லிம்கள் சொன்னவர்கள் அல்லாஹ்வை கொண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை பயப்படுவது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அழுத்து கொண்டே இருப்பார்கள். மக்களுக்கு சரியான முறையில் ஆட்சி செய்ய வேண்டும். அவர்கள் மறுமையாக மக்கள் இணைக்கிறாங்க, சாட்சி சொல்லக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு மத்தியில் வந்து அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் ஆட்சி சரியாக நடக்கிறது. இவரோட 5வது கண்காணிப்பே அவர்கள் இவர் ஆட்சி அவ்வளவு சரியாக நடந்தது. மிக நேர்மையாக இருந்தவர்கள் அப்துல் அஜீஸ். அவங்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 2 தினம் 3 ஏழ்மையா இருந்தாங்க. அதற்கு பிறகு சைதுபுரம் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அவங்க வராங்க. அவங்க நல்லா நடத்துவது. ஆனா சில காரணங்கள் அவர்கள் வகுப்பே மூடிவிடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளை ஆட்சி செய்கிறார்கள். இவர்களது காலத்தில் தான் ஒழுமையாக்களுக்கு எதிராக சில சட்டங்கள் நடக்கிறது. ஒழுமையாக்கு எதிராக ஹுசைன் அவருடைய பேரர் அவர்கள் எதிராக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் காலத்தில் உமவியாக்களை முஸ்லிம்களை சிலரை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை சொல்லப்படுகிறது. இதனால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களுக்கும் சில சங்கடம் நடந்திருக்கிறது. உடனே அவர்களுடைய கூட்டுவதற்காக அவரை அனுப்பி அவர்களை செய்த கொலைகிறார்கள். அவரை கொலைக்கவும் தலை துண்டாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு முன்னவர் தான் அவர் 6 வருடம் சில மாதங்கள் ஆட்சி செய்ய 1 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் மிக பொதுவாக உருவானவர். அதற்கு பிறகு சைவ அவர்களை
கண்டுபிடித்து கொலை செய்து 7 வருடம் அவர்களை சிறையிலே தொழிலாளர் என்று வரலாறு. இப்படி இது முக்கிய காரணமாக இருந்தது. தொடர்ந்து எதிராக்கள் தவறு காரணத்தினால் அங்கே அபாசியாக்கள், அதாவது அந்த அதிகாரிகளின் குடும்பத்தார்கள் அங்கு ஆட்சி செய்வதற்காக முதல் முறையாக அவரை எதிர்த்து கடைசியாக மறுவாழ்வு மறுவாழ் அவர்கள் எதிர்த்து ஆட்சி வருகிறார்கள். ஒரு ஆட்சி 132 அப்துல்லா சுப்பா என்பதை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ் நகரத்தின் கதையை வரலாற்று மற்றும் ஒரு வரலாற்று ஒரு அஞ்சாரத்தில் வந்தால் எப்படி இருக்கக்கூடாது என்று நாம் கருத்துக்கள். எனவே ஒரு வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பெரிய சரித்திரம் உண்மையாக்கல்ங்கிறது ஒரு நீண்ட நாட்கள். அதாவது இங்க தலைப்பு கூட ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் அரபு உலகம், அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஆட்சி, மதீனாவிலே அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவங்க புரிந்த அந்த ஆட்சி. அதுக்கடுத்து 4 கலீஃபாக்களை கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமிய வரலாறுங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடி வரலாற்றினுடைய தொடக்க காலம் குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலம். அது வரலாற்றின் முதல் பகுதி. இஸ்லாமிய வரலாற்றினுடைய 2ஆம் பகுதி உமையாக்களுடைய ஆட்சி காலம். 3வது பகுதி அப்பாசிய கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம். எனவே அந்த 3வது பகுதியான அப்பாசியர்களின் ஆட்சியும் முடிவும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக முத்தவல் வகுப்பை சார்ந்த அருமையான மௌலானா ஹசன் அவர்கள் இங்கே தனது ஆய்வு கருத்தை முடிவு செய்ய வருகிறார். எவ்வளவு படிச்சிருக்கோம் ஆனா சுருக்கி சொல்றாங்க. بسم الله الرحمن الرحيم ഏറ്റവും സ്നേഹം നിറഞ്ഞ ഇത്രയും സുഹൃത്തുക്കളെ, അതുപോലെ ഇവിടെ സ്ഥലത്തായി എനിക്ക് ഇവിടെ നിന്ന് തന്നിട്ടുള്ള വിഷയം അബ്ബാസിയാക്കൾ ഖിലാഫത്തിനെ പറ്റിയിട്ടുണ്ട്. അതിന്റെ തുടക്കവും അവസാനവും
ഇസ്ലാമിക ഭരണം മുഴുവൻ പറയുന്ന സ്പ്രെഡാകുകൾ നടക്കുന്ന അത്രത്തോളം വിഭാഗങ്ങൾ അരങ്ങിലാണ് ഏത് വിഭാഗത്തിലാണ് അരങ്ങിലാണ് അവരുടെ കർത്തവ്യമായിരുന്നു. ഈ അബ്ദുല്ലാഹിബ്നവർ തന്റെ പശ്ചാത്തലയുടെ മക്കളായ അലി ഇബ്നു അതിനുശേഷം മകനായ മുഹമ്മദിന്റെ അലീബിനെ അബ്ദുല്ലാഹിബ്നു അബ്ബാസിലേക്കും കൊടുത്തു. ഈ മകൻ അവരുടെ മകനായ ഇബ്രാഹിമിന്റെ ഇബ്രാഹിം ഒരു വ്യക്തിയെ അതുപോലെ മറ്റുള്ള എന്ത് ചെയ്യാൻ അവർ ഈ അതിനുശേഷം തന്റെ സഹോദരനായ അബ്ദുല്ലാഹി വലിയ കത്തികളാണ്. രണ്ട് കത്തികളാണ് കത്തികളുള്ളത്. ഒന്ന് തന്റെ പ്രജാപനായി ഉറുദിലേക്ക് പോകാം. രണ്ട് അങ്ങനെ രണ്ടാം ഘട്ടം മൂന്നാം ഘട്ടം പിന്നെ ശാമിലായിരുന്നു. അതിനുശേഷം ഹുമൈമ എന്ന സ്ഥലത്തുനിന്ന് കൂഫയിലേക്കും കൂഫയിലും ഡൽഹിയിലേക്കും അതിനുശേഷം ആ
அப்படித்தான் இந்த மக்கள் അതിനുശേഷം സൽഫീകൾ 150 1105 വരെയുള്ള താങ്കൾ അതിനുശേഷം ഇസ്ലാമിക് എന്ന് പറയുന്ന ഭരണാധികാരിക്കുന്ന സമയത്ത് 66 വർഷം ഇറാഖിൽ സ്വയംഭരണം ആരംഭിച്ചു. അക്കാലത്തെ അധികാരം നടത്തി. ഈ സമയത്തൊക്കെ സിയാരികളും സ്പെയിനുണ്ടായിരുന്ന അമലുകളും ഇസ്ലാമികളുണ്ടായിരുന്ന വിദേശികളും റോമൻസുകളുണ്ടായിരുന്ന അമലുകളും ഈജിപ്തും ആർജന്റീനകളും ഒരു വാസ്തുമാറ്റവും പൗരസ്ത്യമാരുടെ സഫാരിയെ സമാനിക്കുന്ന പ്രത്യേകിച്ച ബന്ധുക്കളുടെ മക്കളെല്ലാം ഒഴികെയുള്ള അതിനുശേഷം நபிக்கு முன்னால் அரபுலகம். இதை பேச வேண்டும் என்றால் ஆதியாகி செல்லும் அவர்களின் இருந்துதான் பேச வேண்டும். ஆனால் நேரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அரபுகள் எப்படி இருந்தார்கள்? உருவத்தால் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள், உணர்வால் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எந்த அளவு அவர்கள் மிருகமாக இருந்தார்கள் என்றால் இந்த தலைப்பை 3 ஆய்வுக்கு உட்பட்டு நாம் பார்க்கலாம். ஒன்று சூங்குல் அஃபால், மற்றொன்று சூங்குல் ஹுல்க், மற்றொன்று மாலை முத்தக்கப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்களிடத்திலே சிலை வணக்கம் அதிகமாக இருந்தது. அரபியர்கள் பெரும்பாலானோர் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக மக்கத்து குறைஷிகள் மனாத் ஹுபல் என்ற சிலையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சில அரபியர்கள் மனாத் என்ற சிலை மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் பாறை வடிவில் உள்ள சிலையை அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சில நபர்கள் லாத் என்ற சிலையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இது என்ன பெரிய ஆச்சரியம்! கஅபத்துல்லாஹிலே வைக்கும் சில சிலைகள் வணங்கப்பட்டது. சொல்லுவார்கள் அல்லவா, இறைவனின் இல்லமாம் கஅபா 360 உருவங்களின் உறைவிடமானது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அரபுலகத்தில் அவர்கள் அருவருக்கத்தக்க செயலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள் எவ்வித வரணும் என்று பல பெண்களை திருமணம் முடித்துக் கொள்வார்களாம். அதே போன்று இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மணந்து கொண்டார்கள். அதே போன்று இருவர்களுக்கு மத்தியிலும் சண்டை நடக்கும், சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இருவருக்கு மத்தியில் சண்டை நடக்கின்ற பொழுது ஒருவனை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய கழுத்தை அறுப்பு, உன்னுடைய மண்டை ஓட்டில் மது ஊற்றி குடிப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அரபு மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். எதற்கு தெரியுமா? எதற்கென்றால் உன்னுடைய ஒட்டகம் என்னுடைய தோட்டத்தில் வந்து நீர் குடித்தது என்பதற்காக வேண்டி மட்டுமே காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அரபு மக்களிடத்திலே சூங்குல் ஹுல்க் அவர்களிடத்தில் அதிகமான கெட்ட குணங்கள் இருந்தது. சுயநலவாதியாக இருந்தார்கள். நான் நல்லா இருந்தால் போதும், பிற மக்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் தான் அந்த அரபு மக்கள் இருந்தார்கள். எந்த அளவு என்றால் 2வது மனைவியை ஒருவன் திருமணம் செய்தால் அந்த மனைவி சொல்லுவாம், நீ உன்னுடைய முதல் மனைவியை தலாக் செய்துவிடு. இதன் சொல்வதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த முதல் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் இந்த 2வது மனைவிக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்பதாக இவர்கள் சுயநலவாதியாக அந்த மக்கள் இருந்தார்கள். அதே போன்று சிசுக்குலைகள்
பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொண்டார்கள், புதைப்பார்கள். சொல்லுவார்கள் அல்லவா, பெண்மீன்களை கூட விழுந்து வழங்கினர், பெண்மீன்களை அவர்கள் பெருங்கொடுமை செய்தனர். இதே போன்ற கெட்ட குணங்களும் கெட்ட செயல்களும் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. வெளிச்சத்திற்கு அங்கே விலாசமே இல்லை. அவர்கள் தானம் செய்ததெல்லாம் சமாதானத்தை தான். மக்கள் மண்ணையும் கண்ணையும் வணங்கினார்கள், மதித்தார்கள், மனிதர்களை அவமதித்தார்கள். அதே போன்று ஆலயத்தை சுற்றியும் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாய் ஓடினால் நல்லது நடக்குமாம். மூட நம்பிக்கை அங்கு முடிசூடி இருந்தது. குறைசிகளின் கலை பழிக்கு பழி என்பதே அவர்கள் படித்த பாடம் என்றதாக அவர்களிடத்திலே இவ்வாறாக தீய குணங்களும் தீய செயல்களும் அவர்களிடத்தில் நிறைந்து காணப்பட்டது. அன்றைய அரபுகளில் அதே போன்று அன்றைய அரபுகள் மாலைக்கப்புறம் மதிப்புள்ள பொருளை இஸ்லாம் விரும்ப சொல்கிறது. ஆனால் அவர்கள் மதிப்பில்லாத பொருளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். கம்ரிலை மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால் மது இல்லை என்றால் அவர்களால் இருக்க முடியாது. அனுதினமும் குடித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம். ஒருவர் மக்காவிலே இருந்து சொல்கிறார், நான் வழியில் காத்திருப்பேன், எவனாவது வந்தால் அவனுடைய கழுத்தில் கத்தியை வைத்து மடியிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போய் குடிப்பேன். அன்றைய ஒரு நாள் யாருமே வரவில்லை. ரொம்ப நேரம் கழிந்து ஒருவர் வந்தார். அவருடைய கழுத்திலே கத்தியை வைப்பேன். தெளிவாக பார்த்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது அவர் என்னுடைய தந்தை, என்னுடைய அத்தா. என்றாலும் குடிக்க வேண்டும் என்ற வெறி அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் அந்த தந்தையுடைய மடியை பிடிச்சு இழுக்கிறார். அந்த தந்தை முறைந்து பிடிக்கிறார், தர முடியாது என்று சொல்கிறார். கழுத்திலே வைத்திருந்த கத்தியை வேகமாக சீவினேன், அவருடைய தலை துண்டான கீழே விழுந்தது என்று சொல்லக்கூடிய அவலம் அந்த அரபியர்களிடத்திலே இருந்த சொந்த தந்தையே கழுத்தறுக்கக்கூடிய அந்த அவலம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இப்படித்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. எத்தனையோ நபர்கள் வந்து பார்த்தார்கள், இவர்களை யார் சரி செய்வது, இவர்களை யார் சீர்படுத்துவது என்று பார்த்தார்கள். சீர்திருத்தவாதிகள் எல்லாம் மலர்ந்து போன தருணத்தில் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்தார்கள். எந்த அளவிற்கு அந்த அறிஞர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நபிகள் மாற்றினார்கள் என்று சொன்னால், அழிக்க முடியாத காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அந்த மக்கள் மாறினார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது, "ஃபம்மா ரஹ்மத்தும் மினல்லாஹி லன்த லஹும் வலவ் குன்த ஃபல்லல் அனீல் கல்பி அன்ஃபல்லு மின் ஹவ்லிக்." நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்ததினால் தான் அவர்கள் உங்களோடு இருந்தார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் சித்தமுடையவர்களாக இருந்திருந்தால் உங்களை மட்டும் விரண்டோடு இருப்பார்கள். அப்போ இந்த குணத்தை வைத்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், "ஃபைதா முஇஸ்துலிய தம்மிம மகாரிமல் அஹ்லாக்." நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்குத்தான் என்று சிலையை வணங்கிக் கொண்டிருந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், "மன்மாத்தை யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார்." நீங்கள் அல்லாஹ்வை இணை வைக்காதீர்கள், நரகத்தில் நுழைவீர்கள். அதே போன்று மன்மாத்தலா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா என்றெல்லாம் சொன்னார்கள். அதனால் நீங்கள் ஏக இறைவனாகி அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று அந்த மக்களிடத்திலே எத்தி வைத்தார்கள். அதே போன்று மதுவிலே மூழ்கி இருந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், "இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன்." மதுவிலே சூதாட்டத்திலே கேடு இருக்கிறது, எனவே அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள். அமெரிக்காவில் $800 செலவு செய்து இந்த மதுவை ஒழிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் 6 மாத காலம் முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒற்றை வார்த்தையினால் மக்கா மாறியது, மதீனா மாறியது. அதே
அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமாக சன்னமாக சொல்லி அவர்களை கொண்டு வந்தார்கள். இப்படி அதே போன்று கடைசி ஹஜ்ஜான அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் தெரியுமா? கடைசி ஹஜ்ஜான ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாராவது உறவை முறித்தவர்கள் இருக்கிறீர்களா? முன்னால் உறவை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஒரே ஒருவர் இருந்திருக்கிறார், நான் அந்த காரியத்தை செய்திருக்கிறேன், பேசிக்கொள்ளுங்கள். அந்த சபையிலே அவர் இருந்தார், பேசிக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னும் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் உங்களுடைய தீனை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த இருளில் இருந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதே போன்று இருளில் இருக்கக்கூடிய நம்மளை கல்வி என்றும் வெளிச்சத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்பிருந்த அரபுலகம் சுருக்கமா ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று வரலாறு பதிவு செய்த ஒரு காலம். இங்கிலீஷ்ல டார்க் ஏஜ், இருந்த காலம் என்று சொல்வார்கள். அதனாலதான் நபியை எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது ஜாவுக்கும் மினல்லாஹி நூறும் வ கிதாபும் முபீன், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வெளிச்சமும் தெளிவான வேதமும் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, இங்கே இருள் சூழ்ந்திருக்கிறது என்று குறைப்பட்டுக் கொண்டே இருக்காதீர்கள், ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏற்றி வையுங்கள், குறைந்தபட்சம் உங்கள் அருகில் இருக்கும் இருளாவது விலகும் அல்லவா என்று ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னதை போல அவர்கள் மெழுகுவர்த்தி அல்ல, சிராஜம் முனீராக, ஒளி சிந்தும் சந்திரனாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அகிலத்திற்கே வழிகாட்டுகிற வழியாக அனுப்பி வைத்தான். பெருமானார் பிறந்ததற்கு பிறகு உலகில் இருந்த இருள்களெல்லாம், அறியாமை இருள்களெல்லாம் விலகின என்பதை ரத்தின சுருக்கமாக பதிவு செய்தார். தொடர்ந்து இப்பொழுது குலஃபாவு ராஷிதீன்களுடைய வாழ்க்கை வரலாறை வரிசையாக நமது மாணவ கண்மணிகள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்தை பற்றி உரையாற்றுவதற்காக 6ஆம் ஜும்ராவை சார்ந்த தங்கைக்குரிய மாணவர் வண்டூர் ரஹ்மான் அவர்கள் உரையாற்ற வருகிறார். மசூர் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. ஹம்தன் முஸல்லியன் அம்மா பஅத். உலக மக்கள் எல்லாம் பின்பற்ற தகுதியானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்கள் முடிந்ததற்கு பின்னால் மிகவும் தகுதியானவர் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் சேர்ந்தவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வீரத்திற்கும் பொறுமைக்கும் ஆட்சிக்கும் ஆன்மீகத்திற்கும் துணிவிற்கும் பேர் போனவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத்திற்கு வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் 3 ஃபிர்கத்தா பிரிஞ்சிட்டாங்க. முதல் கூட்டம் அன்சாரிகள் தான் கிலாஃபத்துக்கு வரணும், இரண்டாவது கூட்டம் முஹாஜிரீன்கள் தான் கிலாஃபத்துக்கு வரணும், மூன்றாவது கூட்டம் அலி ரலியல்லாஹு தான் கிலாஃபத்துக்கு வரணும். இது போல 3 பிரிவுகளாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அதில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில சஹாபாக்களும் அலி ரலியல்லாஹு தான் கிலாஃபத்துக்கு வரணும், ஏன்னா அவங்க தான் அஹ்ல பைத்தா இருக்காங்க, எனவே அலி ரலியல்லாஹு தான் வரணும், ஜுபைர் ரலியல்லாஹு சொல்ல. இதை கேட்ட சகீபத்து பனு சாத் என்ற இடத்திலே அன்சாரி தோழர்கள் எல்லாம் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அடுத்த கிலாஃபத்துக்கு யார் வரது, அது அன்சாரிகளுக்குள்ளதா வரணும்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. இந்த செய்தி கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து வராங்க. சகீபத்து பனு சாத் என்ற இடத்துல அன்சாரி தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்சாரிகளே, நீங்க தான் மிக சிறந்தவங்க, நாங்கள் ஊரை விட்டு பிறந்து வந்த போதெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்தீங்க, வாழ வழி கொடுத்தீங்க, எல்லாத்தையும் எங்களுக்காக தியாகம் செய்தீர்கள், நீங்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. முஹாஜிரீன்கள் தான் அடுத்த ஹிலாஃபத்துக்கு தகுதியானவங்க என்று பல ஆதாரங்களை சொல்லிவிட்டு சொல்லும்போது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர்களிலிருந்தும் எந்திரிச்சு நஹ்னு மின்னா அன்சாருல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம கலீஃபத்து ரசூலுல்லாஹ், எப்படி நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக அன்சாரிகளாக இருந்தோமோ அதே போல கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வுக்கும் நாங்க உதவியா இருப்போம்னு சொல்லி அன்சாரி தோழர்களிலிருந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோகபிக்க அனைத்து சஹாபாக்களும் முஹாஜிரீன்களை தேர்வு செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்துச்சு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பையச் செய்யுங்க எல்லாமே அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இல்ல அபூ உபைதா ரலியல்லாஹு வேணா, அபூபக்கர் ரலியல்லாஹு நீங்க தான் சிறந்தவங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கின்றான், சானிய இஸ்ரீன் இதுமா ஃபில் கார், குகைவாசிகளோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, குகையில் நபியோடு தோழராக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத்துக்கு அடுத்த ஹிலாஃபத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தான் என்று மறைமுகமான இஷாரா காட்டி சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், மக்களுக்கு அவர் தொழு வைக்கணும் என்று இஷாரா காட்டியிருந்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இக்தது பில்லதீன மின் பஅதி அபூபக்கர், எனக்கு பின்னால் அபூபக்கரை பின்பற்றுங்கள் என்று பல வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அது போல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லியஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த ஆயத் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத் விஷயமா இறக்கப்பட்டது என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அனைத்து சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ஹிலாஃபத்துக்கு வரணும் என்று முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வரலாற்றை சிலர்கள் பதவி சண்டை போட்டிருக்காங்க, பதவிக்காக சஹாபாக்கள் எல்லாம் அடித்துக் கொண்டார்கள் என்று தவறாக பின்பற்றுகிறார்கள். அப்படிதான் இல்லை, அனைத்து சஹாபாக்களும் இஜ்மாவாக ஆதரித்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு கிபி 632 ஆண்டு ஹிஜ்ரி 11ஆம் வருடம் ரபியுல் அவ்வலிலே செவ்வாய்க்கிழமை ஹிலாஃபத்துக்கு வராங்க. ஹிலாஃபத்துக்கு வந்த பின்னாடி மெம்பர்ல ஏறி இந்த பதவிக்காக வெளிரங்கமாகவோ பகலிலேயே இரவிலேயோ அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்யவில்லை என்று பல விஷயத்தை சொல்றாங்க. அந்த மெம்பர்லயே பல விஷயத்தை சொல்லி மெம்பர்ல இருந்து இறங்கி அவர்கள் முதல் செய்திய காரியம் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையை ஷாமுக்கு அனுப்புவது. ஏன் ஷாமுக்கு அனுப்புறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியமாக இருக்கும்போது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் அவர்களுடைய படை தலைமையில் ஷாமுக்கு நீங்க யூதர்கள் இடத்துல போர் செய்ய போங்க அப்படின்னு சொன்ன உடனே உஸாமா ரலியல்லாஹு தலைமை போன சில தினங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் செய்தி கேட்டு உஸாமா ரலியல்லாஹு வந்தாங்க போர் செய்யாம. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு முதல் செய்த காரியம் உஸாமா ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அனுப்புறதுக்காக நடவடிக்கை எடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு வராங்க. வந்து கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வே, நீங்க இந்த மாதிரி இந்த படையை ஷாமுக்கு அனுப்புனீங்கன்னா பக்கத்து காஃபிர்களும் இன்னும் யகூதிகளும் மதீனா பலகீனமா இருக்கு, பல வெளியே போயிருக்கு, எனவே பாதுகாக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்கள் போர் செய்வதற்கு லேசா இருக்கும், வென்று விடலாம் என்று உமர் ரலியல்லாஹு கருத்து சொல்ல, அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, நீங்க அதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை மாற்ற வரீங்களா அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு கோவமா பேசுறாங்க. எல்லா சஹாபாக்களும் சரி அனுப்பணும்னு சொல்லி 700 பேர் கொண்ட படை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் போய் 40 நாள் கழிச்சு வெற்றியோட வராங்க. இதற்கு இடையில முஸ்லிம்களில் பலவீனமானவர்கள் முர்த்தத்தா போயிட்டாங்க. இன்னும் சிலர் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க, சொல்லி கொண்டு இருக்காங்க. முர்த்தத்தானவங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்றவங்களுக்கு ஏன் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னா, குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், இப்ப எல்லாம் குர்ஆன் ஆயத்தை ஓதி ஆதாரம் காட்டுறாங்களே, அது போல அவங்க ஜக்காத்து கொடுக்காதவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க, எனவே நபி பின்னால யாரும் பரிசுத்தப்படுத்த மாட்டாங்க, அதனால ஜக்காத் தர மாட்டோம்
அப்படின்னு சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு வல்லாஹி லஅக்துலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத், யார் ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களோ அவர்களிடத்தில் போர் செய்வேன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு இல்ல வேணாம் கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வே, இவங்க காஃபிர்களோட சேர்ந்துருவாங்க, யகூதிகளோட சேர்ந்து நம்ம இடத்துல போர் செய்ய வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஜாலியத்துல இருந்த அபூபக்கர் இங்கே இந்த இஸ்லாத்தில் கோழையாகி விட்டாரா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அமைதியாயிட்டாங்க. இப்போ இந்த ஜக்காத்து கொடுக்காதவங்கன்னா ஒரு போர் செய்யறாங்க இஸ்லாமியர்களுக்கு, அந்த ஜக்காத்து கொடுக்காதவங்க ஒரு யுத்தத்தை கையாளுறாங்க, தந்திரத்தை கையாளுறாங்க. என்னன்னா தோல் துருத்தியே தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியை எல்லாத்தையும் கீழே ஊற்றி அதுல காட்டை நெட்டி உருட்டி விடும் போது சஹாபாக்களுடைய வட்டங்கள் எல்லாம் பயந்து பின்வாங்கிடுச்சு. பின்வாங்கினால அனைத்து சஹாபாக்களும் நைட் நேரத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு தஹஜ்ஜுத் நேரத்துல வந்து வாங்க எல்லாம் போர் செய்ய போலான்னு சொல்லி எந்திரிச்ச உடனே என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொன்ன எந்திரிக்கன்னு சொன்ன உடனே அனைத்து சஹாபாக்களும் போய் போர் செஞ்சு வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்டதுக்கு பின்னால் இன்னொன்னு ஒரு பிரச்சனை வருது. நபி தான் நபி என்று பல மனிதர்கள் வெளிரங்கமாங்கிறாங்க. அதாவது யமாமா நாட்டில் முசைலமத்து பின் கத்தாப், சன்னமா நாட்டில் அஸ்வதுல் அனசி, தைம் என்ற நாட்டில் துலைஹாவும், இது போல பல முத்தநபிகள் வருகிறார்கள், நான் தான் அடுத்தது நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு செய்தி வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழிக்க ஒவ்வொரு சஹாபியை நியமிக்கிறாங்க. முசைலமத்து பின் கத்தாப் ரலியல்லாஹு முசைலமத்து பின் கத்தாபை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை கீழே முசைலமாவை அழிக்க அனுப்புறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துலைஹாவை போர் செய்ய அனுப்புறாங்க. அதே போல அஸ்வதுல் அனசியை அழிக்கிறதுக்காக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறாங்க. இது போல 3 பேர் அனுப்புறாங்க. இதுக்கு இடையில சுஜான் என்ற பெண்மணி நானும் நபி தான், எதனால முஸ்லிம்கள் எல்லாம், அதாவது சிலர்கள் பலகீனமானவர்கள் எதுக்காக இவங்களை பின்பற்றாங்கன்னா, இப்போலாம் எல்லாம் சலுகை சொல்றாங்களா, நீங்க சக்காத்து கொடுக்க வேணாம், அந்த மாதிரி தொப்பி போட வேணாம், அது போல அவர்கள் சலுகை கொடுத்தாங்க, நீங்க தொழுக வேணாம், பன்றி கறி சாப்பிட வேணாம், ஃபஜர் இஷாவா தொழுக வேணாம் அப்படின்னு சொல்லி சலுகை கொடுத்ததுனால மக்கள் எல்லாம் அதுல கவர்ந்து சரி அவங்களே பின்பற்றாமே அப்படின்னு சொல்லி வந்தார்கள். ஆனால் அனைத்தரையும் போர் செய்து வென்றார்கள். அதிலையும் முசைலமாக வெல்ல முடியல. அதனால ஹாலித் ரலியல்லாஹு வென்ற பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க இக்ரிமா ரலியல்லாஹு போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே யமாமா நாட்டுக்கு போறாங்க. பெருங்கொண்ட கூட்டம் ஆப்போசிட்ல, நீங்க முஸ்லிம்கள் பலகீனமா இருக்காங்க, பயங்கரமான இது வேற, பயங்கரமான எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் கடுமையான தோல்வி முஸ்லிம்களுக்கு. கிட்டத்தட்ட 70,000 பேர் ஹாபில்கள், 70 பேர் ஹாபில்கள் மௌத்தாகுறாங்க. போர் யமாமா போர் முடியுது, ஜெயிக்கிறாங்க, முஸ்லிம்கள் ஜெயிக்கிறாங்க. வந்த பின்னாடி 70,000 ஹாபில்கள் மௌத்தான பின்னாடி உமர் ரலியல்லாஹு சரி அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆனை ஜம் செய்யும் விஷயமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வே, நம்ம வந்து இந்த மாதிரி குர்ஆனை ஜம் செய்யணும்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட் மறுத்துட்டு இரண்டாவதா சொல்றாங்க, நான் அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல எனக்கு என்னுடைய மனதை விசாலப்படுத்தினா நான் அந்த குர்ஆனை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆனை ஜம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச பின்னாடி பல விஷயம் அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் 3 மாசத்துக்குள்ள முடிச்சு ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் பிற 22 அன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. வரை காத்திருப்போம். வாய்ப்பு அதோடு நிறைவு பெற்றது. சலிக்காமல் தொடர்ந்து அவர் தனது கருத்துக்களை பதிவு செய்தே வந்தார். தொடர்ந்து உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் சிறப்பை பற்றி எப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹுடைய மறைவு அதனால் ஏற்பட்ட குழப்பங்களும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு
இவ்வாண்டு ஆலிம் சனது பெற இருக்கிற அருமை சகோதரர் நசீருத்தீன் அவர்கள் தனது ஆய்வு கருத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள்.